இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் போராட்டம். புகைப்படத்தை கிழித்ததால் போலீசார் போராட்டக்காரர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு. மதுபோதையில் தாறுமாறாக பள்ளி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். நாளை வெளியாகிறது ஜனநாயகன் திரைப்படம். புதுச்சேரியில் 3 தியேட்டர்களில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி. டெல்லியில் நேற்று பிரதமர் இல்லம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ராகுல் காந்தியின் உருவப்படம் அடங்கிய போஸ்டரை கிழித்து செருப்பால் அடித்தனர். தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் போஸ்டர்களை அப்புறப்படுத்த முயன்ற பொழுது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் கரப்பான்பூச்சி ஜனநாயக கட்சி 20 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எம்பி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமர் மோடி இல்லத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ராகுல் காந்தியின் புகைப்படம் கொண்ட போஸ்டர்களை கையில் ஏந்தி ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் கையில் வைத்திருந்த ராகுல் புகைப்படம் கொண்ட போஸ்டரை கிழித்து கீழே போட்டு செருப்பால் அடித்தனர். இதனை கண்ட போலீசார் அவர்களிடம் இருந்து ராகுல் காந்தி புகைப்படத்தை பறிக்க முயன்ற பொழுது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்திட கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்தார். இதில் சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் சமுதாய நல வழி மையமாக மாற்றி செயல்படுத்த நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவர்களை நியமித்திட வேண்டும். ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர வேண்டும். பரிசோதனை இயந்திரங்களை செயல்படுத்திட தகுதியான பணியாளர்களை நியமித்திட வேண்டும். மேலும் மாத்திரைகள் வழங்கும் இடத்தில் கூடுதல் பணியாளர்கள் வேண்டும் என்றும் இதுபோன்று அத்தியாவசிய தேவைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அரியாங்குப்பம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் சுகதேவ் தலைமை தாங்கினார். சக்திவேல், பூபதி, பச்சையப்பன், முத்துவேல், மணல்விழி, குமரவேல் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் மேலும் தொழிற்சங்க தலைவர் அபிஷேகம், கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கீதநாதன் போராட்டத்தின் நோக்கங்களை விளக்கி பேசினார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். பசுமை மனிதர் வழிகாட்டுதலில் மரக்கன்று நடும் இயக்கம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதியேற்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்திய சிறப்பு விருந்தினர்கள், பசுமை என்பது மனித இனத்தின் ஒருங்கிணைந்த பொறுப்பு, இயற்கையை பாதுகாப்பதே வருங்கால தலைமுறையினருக்கான மிகப்பெரிய பரிசு என்று தெரிவித்தார். ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணியில் அனைவரும் தொடர்ந்து பங்கெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். நிறுவனத்தின் சார்பில் இதுபோன்ற பசுமை முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு சமூகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்த உறுதியளிக்கப்பட்டது.
அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரியின் பசுமை மனிதர் என போற்றப்படும் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இணைந்து மரக்கன்று நடும் இயக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்தனர். இந்நிகழ்வு இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையையும் நிலையான வளர்ச்சிக்கான சமூக பொறுப்புணர்வையும் வலியுறுத்தும் சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்தது. மேலும் பங்கேற்ற அனைவரும் பாராட்டையும் பெற்றது. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீட் தேர்விற்கான எதிரான மாணவர்களின் குரலை வலியுறுத்தி ராகுல் காந்தி நேற்று டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது போலீசார் அவரை கைது செய்தனர். இந்த நிலையில் ராகுல் காந்தி கைது செய்ததை கண்டித்தும் மோடி அரசு பதவி விலக வேண்டும், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்தி சிலை அருகே விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதன் மாவட்ட தலைவர் ரங்கபூபதி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொழுது காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அபிஷேகப்பாக்கம் ஏரியை தூர்வார பொதுமக்கள் எதிர்ப்பு. அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக தோண்டப்படுவதாக புகார். புதுச்சேரி மாநிலத்தின் 3வது ஏரியாக அபிஷேகப்பாக்கம் ஏரி இருந்து வருகிறது. இந்த ஏரியில் நிரப்பப்படும் நீரின் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதாகவும் விவசாயத்திற்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. இந்த ஏரியை பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்து வந்ததால் பொதுமக்கள் நீர் சேமிக்கப்பட முடியாமல் உடனுக்குடன் வறண்டு வந்தது. இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு அதிகாரிகள் ஏரியை தூர்வார முடிவெடுத்து நடவடிக்கை எடுத்திருந்தனர். அதற்கான பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டிருந்தது. தெற்கு பகுதியில் தூர்வாரும் பொழுது அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகப்படியான ஆழத்திற்கு வண்டல் மண் எடுப்பதாக அபிஷேகப்பாக்கம் கிராம பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை டிஎன் பாளையம் வழியாக தெற்கு பகுதியில் பொக்லைன் இயந்திரம் மூலம் பயன்படுத்தி லாரியில் வண்டல் மண் எடுப்பதற்காக அப்பகுதி மக்களுக்கு தகவல் கிடைக்கவே அங்கிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்டவர் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிக்கு வந்த ஜேசிபி மற்றும் லாரிகள் திரும்பிச் சென்றன. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காமராஜ் நகரின் 21 பிரச்சனைகளை தீர்க்க நகராட்சி ஆணையரிடம் மனு. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் சாரம், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கியமான 21 அடிப்படை பிரச்சனைகளான குடிநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் சீரமைப்பு, தெருநாய் மற்றும் கொசு தொல்லை கட்டுப்பாடு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி மற்றும் பூங்காக்கள் மேம்பாடு ஆகியவற்றை உடனடியாக சீரமைக்க வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் அவர்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலில் காமராஜ் நகர் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் முகமது ஷர்ஜிதா மற்றும் அவரது குழுவினர் மனு அளித்தனர். புதுச்சேரியில் கடலுக்கு அடியில் ஜனநாயகன் போஸ்டரை வெளியிட்டு விஜய் ரசிகர்கள் வித்தியாசமான கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் வித்தியாசமான முறையில் கொண்டாட்டத்தை தொடங்கியுள்ளனர். திரைப்படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை பகுதியில் ஆழ்கடல் நீச்சல் வீரரின் உதவியுடன் ஜனநாயகன் திரைப்படத்தின் போஸ்டரை கடலுக்கு அடியில் வெளியிட்டு ரசிகர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். கடலுக்குள் போஸ்டரை விரித்து காட்சிப்படுத்திய நிகழ்வை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இந்த வீடியோ தற்பொழுது எக்ஸ், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் ரசிகர்கள் பலரும் அந்த வீடியோவை பகிர்ந்து திரைப்படத்தின் வெற்றிக்காக வாழ்த்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். உலக புகழ்பெற்ற 72 அடி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் 16 அடி லட்சுமி நரசிம்மனுக்கு பிரம்மாண்ட அபிஷேக பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற மொரட்டாண்டி அருள்மிகு அதர்வன பத்ரகாளி பிரத்யங்கரா ஆசிரமத்தில் 72 உயர ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி திருக்கோவிலில் தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. 99 ஆதரவற்ற சடலங்களுக்கு இறுதி சடங்கு. 100வது உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானம். காரைக்கால் அன்னை ஃபவுண்டேஷன் மனிதநேய சேவை. காரைக்கால் மாவட்டத்தில் ஆதரவற்றோர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களுக்கு பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் இதுவரை 99 ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத சடலங்களுக்கு உரிய முறையில் இறுதிச்சடங்கு செய்து நல்லடக்கம் செய்த நிலையில் 100வது உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்வி பயன்பாட்டிற்காக உடல் தானமாக வழங்கி மனிதநேய சேவையில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக கோபாலகிருஷ்ணன் தலைமையில் செயல்பட்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் காரைக்கால் மாவட்டத்தில் ஆதரவற்ற நிலையில் சுற்றித் திரியும் முதியோர்களை மீட்டு அவர்களுக்கு முடிவெட்டி சவரம் செய்து ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்ப்பது,
குடும்ப பிரச்சினைகளால் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை கண்டறிந்து ஆலோசனை வழங்கி குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. அதேபோல் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் காவல்துறை சட்டப்பூர்வ நடைமுறைகள் முடிவடைந்த பிறகு யாரும் உரிமை கோராத அடையாளம் தெரியாத சடலங்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் உயிரிழந்தவர்கள் மற்றும் வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த உறவினர்கள் இல்லாத காரணத்தால் இறுதிச் சடங்கு செய்யப்படாமல் இருந்தவர்களின் உடல்களுக்கு அவரவர் மத வழக்கப்படி இறுதிச் சடங்கு செய்து நல்லடக்கம் செய்து வருகிறது. இந்த மனிதநேய சேவையின் மூலம் இதுவரை 99 ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத சடலங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்யப்பட்டுள்ள நிலையில் காரைக்காலை சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினரின் முழு ஒப்புதலுடன் அவரது உடலை காரைக்கால் விநாயகா மிஷன் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களின் மாணவ கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயன்பாட்டிற்காக அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் உடல் தானமாக வழங்கினர். இதன் மூலம் 100வது மனிதநேய சேவையாக உடல் தானம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்னை ஃபவுண்டேஷன் நிறுவனர் கோபாலகிருஷ்ணன், 99 ஆதரவற்ற உடல்களுக்கு இறுதிச் சடங்கு செய்து நல்லடக்கம் செய்துள்ளோம். 100வது உடலாக மகாலிங்கத்தின் உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்வி பயன்பாட்டிற்காக தானமாக வழங்கியது மிகுந்த மனநிறைவை அளிக்கிறது. இனிவரும் காலங்களிலும் ஆதரவற்றோர்களுக்கான மனிதநேய சேவையை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்றார். அன்னை ஃபவுண்டேஷனின் இந்த சேவைக்கு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றன. மனித நேயத்தையும் உடல் தானம் குறித்த விழிப்புணர்வையும் ஒருங்கிணைக்கும் இந்த முயற்சி சமூகத்தில் முன் உதாரணமாக திகழ்கிறது. புதுச்சேரி அமைச்சர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் VP சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், ரவிக்குமார், மோகன்தாஸ், நாராயணசாமி, அழகு என்கிற அழகானந்தம் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோவில் மற்றும் லாஸ்பேட்டை ஐனாரப்பன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் மூலம் தையல் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி வகுப்புகளில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கு மதிய அறுசுவை விருது வழங்கப்பட்டு பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் செய்திருந்தார். அப்பொழுது ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதி உள்ள சாரம் தொடக்கப்பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி MLAவுமான ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பழுதாகிவிட்டதாக தெரிவித்தார். உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதி MLA ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பருகும் வகையில் சுத்திகரிக்கப்பட்ட புதிய குடிநீர் இயந்திரம் வழங்கினார். அதனை உபயோகித்த குழந்தைகள் மிகவும் சந்தோஷத்துடன் குடிநீரை பருகினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதி MLA அவர்களுக்கு தலைமை ஆசிரியர்களும் மற்றும் குழந்தைகளும் நன்றிகளை தெரிவித்தனர். திருப்பட்டினத்தில் VBG ராம்ஜி 125 நாள் வேலை திட்டத்தை MLA மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் VPG ராம்ஜி 125 நாள் வேலை திட்டம் நாடு முழுவதும் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் இத்திட்டத்தின் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள சாணி பறவைக்குளம் சுமார் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், நிரவை பகுதியில் உள்ள பொட்டை வாய்க்கால் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜைகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் செய்து வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் மூலம் 13,172 வேலை நாட்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும், உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாயத்திற்கு பயனளிக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி அருணகிரிநாதன், திருப்பட்டினம் கிராம மக்கள், VBG ராம்ஜி 125 நாள் வேலை திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒட்டம்பாளையத்தில் குடிநீர் தரம் குறித்து நேரில் ஆய்வு செய்த MLA ரவிக்குமார், புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒட்டம்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் கலங்களாக வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது பொதுமக்களுக்கு சுத்தமான மற்றும் தரமான குடிநீர் வழங்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் குடிநீர் குழாய்களில் அடிக்கடி வாஷ் அவுட் பணிகளை மேற்கொண்டு
குடிநீர் சுத்தமாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து குடிநீர் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் கனிவாக பேசிய ரவிக்குமார், பொதுமக்கள் குறை கூறும் வகையில் பணியாற்றக்கூடாது. நாம் குடிக்கும் குடிநீர் மக்களின் உடல்நலனை பாதுகாக்கும் முக்கிய அம்சமாகும். நீங்கள் புனிதமான பணியை செய்து வருகிறீர்கள். எனவே பொதுமக்களுக்கு எப்பொழுதும் சுத்தமான பாதுகாப்பான குடிநீரை வழங்க முழு அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். நீட் தேர்வில் சாதனை படைத்த ஆதித்யா வித்யாஸ்ரம் மாணவர்கள். ரமணீஸ்வரர் அகில இந்திய அளவில் 1756வது இடம். புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளி மாணவர் ரமணீஸ்வரர் நீட் தேர்வில் 646 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் 1756வது இடத்தை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான நீட் தேர்வு முடிவுகள் ஜூலை 16, 2026ஆம் ஆண்டு தேசிய தேர்வு முகமை சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டன. நாடு முழுவதும் சுமார் 11.21 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் மொத்தம் 4716 மாணவர்கள் நீட் தேர்வை எழுதிய நிலையில் 2451 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளியை சேர்ந்த மாணவர் ரமணீஸ்வரர் 646 மதிப்பெண்களுடன் அகில இந்திய அளவில் 1756வது இடத்தை பெற்று சிறப்பிடம் பிடித்துள்ளார். மேலும் நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் ஆதித்யா கல்வி குழும நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை அறங்காவலர் அனுதா பூனமல்லி, பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களை பாராட்டி கௌரவித்தனர். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், வர்த்தகம், பட்டய கணக்காளர் உள்ளிட்ட உயர்கல்வி நுழைவுத் தேர்வுக்கான நீட், ஜேஇஇ, ஜிப்மர், சிஏ ஃபவுண்டேஷன், காமர்ஸ் மற்றும் ஜூனியர் IAS போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சிகளை ஆதித்யா கல்வி குழுமத்தில் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள நடுத்தெரு புதுசாரம் பகுதியில் தமிழ்ச்செல்வம் என்பவருக்கு மூளை வாதம் நோய் ஏற்பட்டு உறுப்புகள் செயலிழந்தது. அவர்களின் குடும்ப ஏழ்மை நிலையில் இருந்ததால் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர தொகுதி MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி கூறினார். உடனடியாக பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ கட்டில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வின் பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, சாரம் பூத் தலைவர் சுகுமாரன் ஆகியோர் உடனிருந்தனர். அக்குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், காமராஜ் நகர் தொகுதி MLA திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கவிஞர் வாணிதாசனாரின் 112வது பிறந்தநாள் விழா மலர் தூவி மரியாதை செய்த சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ். கவிஞர் வாணிதாசனாரின் 112வது பிறந்தநாள் விழா இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலிமேடு பகுதியில் அமைந்துள்ள கவிஞர் வாணிதாசனாரின் நினைவிடத்தில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அவர்கள் இன்று காலை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தென்கலை பண்பாட்டு துறை மூலம் நடைபெற்ற கவியரங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் இப்பகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் வாணிதாசனின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பேசினார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வாணிதாசனின் நினைவிடத்தில் புதுவை அரசு சார்பில் மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஆரியபாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன் ஆலயத்தில் செடல் உற்சவ திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஆரியபாளையத்தில் எழுந்துள்ளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர், ஸ்ரீ புட்லாய் மாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் ஸ்ரீ ஹரிகரபுத்திரன் அய்யனாரப்பன் சுவாமிகளின் செடல் உற்சவ திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி கடந்த வெள்ளிக்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை வான வேடிக்கையுடன் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. திங்கட்கிழமை அய்யனாரப்பன் சுவாமிக்கு பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் இரவு சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் மதியம் நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சியை படையிலிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மாலை நடைபெற்ற முக்கிய நிகழ்வான செடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து கழுமரம் ஏறுதல் மற்றும் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் கொடுத்தல் நிகழ்ச்சி பக்தி உணர்வுடன் நடைபெற்றன. காத்தவராயன் சுவாமிக்கு கும்பசாதம் படையிலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இரவு மீன் அலங்காரத்துடன் அம்மன் திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் காட்டேரிக்குப்பம் ஆசிரியர் வீரராகவன் தலைமையிலான ஓம் சக்தி நாடக சபா குழுவினரின் தெருக்கூத்து கலை நிகழ்ச்சி பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவிழா தொடர்ச்சியாக புதன்கிழமை மஞ்சள் நீராட்டு விழாவும் வியாழக்கிழமை ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற உள்ளது. திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் மற்றும் ஆரியபாளையம் கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். மங்களம் தொகுதி சார்பில் முதல்வர் ரங்கசாமி 76வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட NR காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவருமான ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட மங்களம் தொகுதி சார்பில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஏற்பாட்டில் வில்லியனூர் சுந்தரலட்சுமி திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயபால் தலைமை தாங்கினார். வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குதல், அறுசுவை அன்னதானம், இலவச மருத்துவ முகாம் உள்ளிட்ட சமூக நலப் பணிகளை மேற்கொள்வது என பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. மேலும் மங்களம் தொகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில பிரதிநிதி பழனிவேல், முன்னாள் வாரிய தலைவர் ரேவதி பர்குணன், மாநில பிரதிநிதிகள் சங்கர், செல்வம் என்கிற சுப்பராயலு, கண்ணபிரான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டத்தை சிறப்பித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் போராட்டம். புகைப்படத்தை கிழித்ததால் போலீசார் போராட்டக்காரர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு. மதுபோதையில் தாறுமாறாக பள்ளி பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். நாளை வெளியாகிறது ஜனநாயகன் திரைப்படம். புதுச்சேரியில் 3 தியேட்டர்களில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.